நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம். கோவை கோணியம்மன் கோவில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் என 8 பேர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக முக்கிய தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கோவில் உண்டியல் திருட்டு புகாரில் 4 ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக 8 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் இதற்கான அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கோவில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் என 8 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கோவை கோணியம்மன் கோவில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கோவில் உண்டியல் திருட்டு புகாரில் இவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாய்மானவன் வழங்கிட கேட்கலாம். தாய்மானவன், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே செயல்பட்டு வரக்கூடிய பல்வேறு கோயில்கள்ல விதிகளுக்கு புறம்பாக செயல்படக்கூடிய ஊழியர்கள் மீது தொடர்ச்சியா நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில கோவை கோணியம்மன் கோவில்ல பணியாளர்கள், அதிகாரிகள் என மொத்தம் 8 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் ரமேஷ் தற்போது தகவலை வெளியிட்டிருக்கிறாரு. குறிப்பா கோவை பெரியகடை வீதி கோணியம்மன் கோயில்ல கடந்த 15ஆம் தேதி உண்டியல் காணிக்கை எண்ணிக்கையின் போது ஒரு உண்டியலை மட்டும் திட்டமிட்டு திருடிய 4 ஊழியர்கள் மற்றும் அதனை கண்டுபிடிக்காமல் இருந்த 2 சரக ஆய்வாளர்கள், ஒரு செயலலுவலர் மற்றும் ஒரு உதவி ஆணையர் ஆகியோர் கூண்டோடு தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கான உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இவர்கள் மீது காவல்துறை வழக்கும் பதிவு செய்யப்பட்டு விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில திருட்டில ஈடுபட்ட சீட்டு பயணச்சீட்டு விற்பனையாளர் பாலசுப்ரமணியன், அலுவலக உதவியாளர் சரவணன், திருவலகு பிரதீப் குமார் மற்றும் பூசாரியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணராஜ் ஆகியோர் மீதும் அதிகாரிகள் அதற்கு உடந்தையாக இருந்த சரக ஆய்வாளர் ராம்குமார், அதே போல மற்றொரு சரக ஆய்வாளர் உதயகுமார், செயல் அலுவலர் குமார் மற்றும் உதவி ஆணையர் உஷா நந்தினி ஆகியோர் மீது இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம்.